Hi students, exercise 2.12 question number 2 compute கணக்குகள் கொடுத்துக்கறாங்க மதிப்பிடுக log 27 base 9 minus log 9 base 27. So the first நம்ம எப்படி எழுதணும்னா log 9 27 எப்படி எழுதலாம்னா 3 power என்னன்னா 3 power 3 ன்னு எழுதலாம் minus log 27 log base 27 9 வந்து 3 ஸ்கொயர் எழுதலாம். ஓகே, அடுத்தது இந்த அடுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது x b a பவர் r னா அடுத்த ஸ்டெப்ல இந்த r வந்து என்ன முன்னாடி போகும். அப்போ r into log a b ன்னு எழுதலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த பவரில் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வர்றோம். ஓகே, இப்போ 3 log 3 base 9 minus 2 log 3 base 27. Next step log a b equal to reciprocal law யூஸ் பண்ணலாம். அதாவது இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து என்ன ஆகுனா ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகுறப்ப log b base a அப்படின்னு ஆகி போயிடும். ஸோ இந்த விதி இங்கே அப்ளை பண்ணும்போது 3 இருக்குது. ஸோ 1/, அப்போ 3/ன்னு வச்சுக்கலாம். 3/, log ஸோ இது ரெண்டு இடத்தை மாற்றுறோம். ஓகே, log 9 base 3 minus 2/, log 27 base 3. Next step 3/, log இந்த 9 வந்து 3 ஸ்கொயர் எழுதலாம். 3 ஸ்கொயர் இங்கே பேஸில் 3 இருக்குது. அதே போல் minus 2 log இந்த 27 3 பவர் 3 எழுதலாம். அது 3 கியூப்னு எழுதலாம். இங்கே பேஸ் 3 இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3/, இங்கே மறுபடியும் அது அந்த அடுக்கு விதி பவர் லா யூஸ் பண்ணுறோம். என்ன பவர் லானா அதாவது இங்கே பவரில் இருக்கிறது அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுதுன்னா இங்கே கீழே வந்துடும் இல்லையா. ஸோ இந்த லா மறுபடியும் யூஸ் பண்ணலாம். 2 இங்கே வந்துடும். அப்போ 2 அகேன் 2 log 3 base 3 minus 2/, ஸோ இது அகேன் 3 log 3 base 3. ஸோ நமக்கு ஒரு விதி தெரியும், log a base a ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் 1 தான் ஆன்சர். ஸோ அதே போல் இதெல்லாம் என்ன ஆயிருன்னா 1 ஆயிரும். ஸோ 1ன்னு தெரிஞ்சால் நமக்கு அந்த இடத்துல என்ன வருதுன்னா 3/2 into 1 தான் மைனஸ் 2/3 into 1. அதை நம்ம எப்படி எழுதலாம்னா 3/2 minus 2/3. ஸோ எல்சிஎம் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும், எல்சிஎம் 6 தான். ஸோ 6ல் 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 3 into 3 9 மைனஸ் 6ங்கிறனால இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணப்போ 2 4 கிடைக்கும். நமக்கு 5/6ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சரும் அதுதான். நமக்கு தேவையான ஆன்சர் என்னென்னா 5/6. therefore ஆன்சர் இஸ் 5/6. ஸோ ரெண்டு லா யூஸ் பண்ணுற என்ன லானா இந்த அடுக்கு விதி அந்த வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கிறது யூஸ் பண்ணுறது. இது தெரிஞ்சால் அந்த சமம் ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம். தேங்க்யூ.